everyone. My name is K. Manikavalli. I am studying 7th standard A section. My school name is Lutheran Girls Higher Secondary School. I am also a student of Junior IAS Academy. Today we are going to teach about 7th standard Science Unit 3 Polymer Chemistry. என்ன பார்க்க போறோம்? Polymer Chemistry. Polymer Chemistry னா என்ன? பலபடி வேதியியல். பலபடி வேதியியல். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப Polymer Chemistryல என்னென்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். What are polymers? What are polymers? Polymers. Natural polymer. Natural polymer. அடுத்து synthetic polymer. Synthetic polymer. அடுத்து fibers. Fibers. Plastics. Resin coat. Resin coat. Last 5R principle. என்ன பார்க்க போறோம்? 5R principle. இப்ப இந்த ஒவ்வொரு டாபிக்கும் இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொண்ணா நடத்துறேன். ஃபர்ஸ்ட் நம்ம what are polymers என்ன பார்க்க போறோம்? what are polymers பலபடி பொருள் விளக்கம் என்ன பார்க்க போறோம்? பலபடி பொருள் விளக்கம். The word polymer is of Greek origin. Poly means many and mer means smaller unit. Polymer அப்படினா பாலிமர் வந்து பலபடி. பலபடி அப்படின்றத ஆங்கிலத்துல பாலிமர்னு சொல்லுவோம். பாலிமரை ரெண்டு தான் பிரிக்கலாம். ஒன்னு பாலி, இன்னொன்னு மெர். இந்த பாலிமர் எப்படி வந்துச்சுன்னா கிரேக்க மொழியில இருந்து தான் பாலிமர் நமக்கு வந்துச்சு. இந்த ரெண்டு தான் பிரிக்கிறோம்ல, பாலி மெர். பாலினா நிறைய மற்றும் மெர். மெர்னா சிறிய அடிப்படை அளவு. சிறிய அடிப்படை அளவு. Polymer are very long chain made of repeating smaller molecules called monomers that are joined together that are by covalent bonds, and the process is called polymerization. Monomers na enna? Monomers na ஒற்றை பலபடிகள். ஒற்றை பலபடிகள். மோனோ அப்படினா ஒன்னு. மோனோனா ஒன்னு. அப்ப மோனோ பாலிமர்ஸ் எப்படி இருக்கும்னா தனித்தனியா, அதாவது ஒரு பால் மாதிரி மோனோ பாலிமர் வந்து பால் மாதிரி இருக்கும். அந்த மோனோ பாலிமர் தனித்தனியா இருக்கும். இதுவே பாலிமர்னா ஒரு செயின் மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா polymers. என்ன பார்க்க போறோம்? Polymer. Polymer can be classified into two types. One natural polymer, second synthetic polymer. இந்த natural polymerரும் synthetic polymerரும் நம்ம இப்ப பார்க்கலாம். Can you imagine that you are body producer and you are made up of natural polymer? The most familiar polymers that we use in our daily life are man-made synthetic. இப்ப நம்ம உடலை வந்து உருவாக்குறது கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம உடல் வந்து இயற்கை பலபடியால உருவானது. செயற்கை பலபடினால உருவானது கிடையாது. இப்ப அடுத்து நம்ம ரெண்டு பிரிவு இருக்குன்னு பார்த்தோம். என்னென்ன பிரிவு? நேச்சுரல் பாலிமர், சிந்தெட்டிக் பாலிமர். இப்ப நேச்சுரல் பாலிமர்னா என்னன்னு பார்க்கலாம். Natural polymer are found in living systems that include proteins and carbohydrates in our bodies and cellulose in wood and paper. இப்ப நமக்குள்ள இருக்கிற புரோட்டீன், கார்போஹைட்ரேட் ஒரு இயற்கை பலபடி. அது மட்டும் அல்லாம மரத்துல இருக்கிறது, பேப்பர்ல இருக்கிற செல்லுலோஸும் ஒரு இயற்கை பலபடி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புரோட்டீன் எடுத்துக்கலாம், ஸ்கின் எடுத்துக்கலாம், சில்க் எடுத்துக்கலாம், ஃபிங்கர் நெயில்ஸ், ஃபெதர்ஸ் அண்ட் ஃபர். இது எல்லாமே இயற்கை பலபடினால ஆனது. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா சிந்தெட்டிக்
polymer. என்ன பார்க்க போறோம்? Synthetic polymer. Synthetic polymer or man-made polymer produced by using raw material from petroleum, oil and gas, plastic or synthetic polymer. இப்ப என்னென்ன synthetic polymerனா பெட்ரோல், எண்ணெய், வாயு இது எல்லாமே செயற்கை பலப்படியினால ஆனது. நெகிழியும் செயற்கை பலப்படினால ஆனது. இப்ப செயற்கை பலப்படிக்கான எக்ஸாம்பிள பார்க்கலாமா? புரோட்டீன், பெட்ரோல், எத்திலீன், ப்ராப்பிலேன், மோனோமர், ஆயில் அண்ட் கேஸ் இது எல்லாமே சிந்தட்டிக் பாலிமர். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஃபைபர்ஸ். என்ன பார்க்க போறோம்? ஃபைபர்ஸ். We wear cloths. ஃபைபர்ஸ்னா என்னன்னு தெரியுமா? ஃபைபர்ஸ்னா இழைகள். ஃபைபர்ஸ்னா இழைகள். We wear cloths, use bags, rope, blankets, etc. In our daily life, they are made of fiber such as cotton and wool, all natural and synthetic fiber. இப்ப ஃபைபர்னா இயற்கை மற்றும் செயற்கை இழைகளான ஆனது. என்னது? இயற்கை மற்றும் செயற்கை இழைகளான ஆனது. இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற Dress, போர்வை, கயிறு இது எல்லாமே செயற்கை மற்றும் இயற்கை இழைகளால ஆனது. இப்ப இதுல ரெண்டு பிரிவு இருக்கு. அது என்னன்னா நேச்சுரல் ஃபைபர்ஸ், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். நேச்சுரல் ஃபைபர்ஸ்னா இயற்கை இழைகள். இயற்கை இழைகள். இப்ப அதை தான் நம்ம பார்க்க போறோம். இயற்கை இழைகள்னா fibers are long strands of polymer interwoven to form linear string-like structures. Fiber